ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட்டான ரசம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரசம், எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறோம், அது என்ன ரசம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கும் கூட. இது நம்ம ரசமாக மட்டும் இல்லை, சூப்பாகவும் குடிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ரசம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான துவரம்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ நான் துவரம்பருப்பு நான் வேக வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ என்ன ரசம்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நெல்லிக்காய் ரசம் தான். இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ரசம் தான் வைக்க போகிறேன். ஒரு ஆரோக்கியமான ரசம் கூட. இதுக்கு நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் நெல்லிக்காயை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நெல்லிக்காயை உள்ளே இருக்க அந்த விதையை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அறுத்து அந்த சதைப்பகுதியை மட்டும் உள்ளே போட்டு அறுத்துக்கணும். விதையோடு போட்டுறாதீங்க, விதை அறப்படாது. விதை சப்போஸ் அறப்பட்டாலும் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக நம்ம எடுத்துடணும் அந்த விதையை. இப்போ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு அறுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உள்ளே விதை இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு உள்ள சதைப்பகுதியை மட்டும் எல்லா நெல்லிக்காயும் எடுத்து இந்த மாதிரி அறுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க, அந்த மிளகு ஜீரகம் அரைச்சதில். இப்போ நம்ம அதை நுணுக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட போகிறேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம் கம்மின்றனால ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான தக்காளி பழங்கள் 2, கனிஞ்சதாக 2 போட்டிருக்கேன். இதுக்கு புளியோ மற்ற அந்த தக்காளி பழத்தோட புளிப்போ இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, மைல்டாக தான் இருக்கும் இந்த ரசம். எல்லாத்தையுமே அரைச்சாச்சு மிக்சி ஜாரில். அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான பருப்பு, துவரம் பருப்பு நம்ம வேக வச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு கையில் தொட்டு பார்த்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ரசத்துக்கு பருப்பு முழுசாக தெரியக்கூடாது, பருப்பு ஊற்றுன மாதிரியே தெரியக்கூடாது. அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறலாம். மற்ற ரசம்னா பருப்பு தெரிஞ்சால் கூட ஓகே தான். இதுக்கு பருப்பு தெரியாமல் இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மசிஞ்சு இதை நம்ம மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த ரசம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. நெல்லிக்காய் சாப்பிட்டாக்க ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை என்ற ஒரு பழமொழியும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட அணுக்கள் அதிகரிக்கும். நம்ம உடம்பு சோர்வை குறைக்கும், புத்துணர்ச்சி கொடுக்கும், முகப்பொலிவு கொடுக்கும், முடி வளரும். எல்லா விதமான நன்மைகளுமே இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நம்ம நெல்லிக்காயை ஊறுகாய், ஜூஸு இந்த மாதிரி போட்டு குடிப்போம். இதை விட நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப நன்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் போட்டோம்னா தினம் ஒரு இது தான் சாப்பிடுவோம், இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம். அதனோட பலன்கள் நம்மளுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம சாப்பிடல, அன்றைக்கே எல்லா நெல்லிக்காயுமே ஒரே தான் அரைச்சி நம்ம ரசம் வைக்கையில் அன்றைக்கே நம்மளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த ரசம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரசத்தை நம்ம ரசமாகவும் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பு மாதிரி வச்சு நம்ம குடிக்கலாம், நல்லா இருக்கும். ரொம்ப கோல்டு காஃபாக இருக்கும்போது கூட நம்ம இதை குடிச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் அந்த காஃப் நம்ம கோல்டு அஃபெக்ட் ஆகாது. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, எல்லா வகையிலையுமே நல்லது. இப்போ நம்ம பருப்பு நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ அந்த மசிச்சு வச்சதுலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால இப்போ தனியாக இந்த ரசத்துக்கு மஞ்சத்தூள் போட தேவையில்லை. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிட்டோம். கொதித்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து எடுத்து சாப்பிட்லாம். ரெடி ஆகிடும் ரசம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கழுவி மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டுன்னு ஒரே ஒரு கொதி வந்த உடனே, ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே பருப்பு நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால் ரொம்ப கொதிச்சு வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கும் ரசம். அதனால் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு எல்லாமே உப்பு எல்லாமே உரப்பு பார்த்துட்டு நீங்கள் தாளித்து ஊற்றினா ரெடி. சூப்பரான ஒரு ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிரும். ரெடியான உடனே சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரசம். இப்போ லேசாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கொதிநிலையே போதுமானது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது, ரொம்ப கடுகடுன்னு வந்துடும். இறக்கி வச்சிடலாம்.
இதுக்கு முன்னாடியே ரொம்ப கொதித்ததுனால ரொம்ப கொதிக்க வேணாம். அதோட சுவை வந்து நம்மளுக்கு மாறிடும் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கிட்டு இதிலே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே வந்து தாளிக்க போகிறீங்க இல்லை ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா பாத்திரம் காஞ்ச முன்னாடி எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இருக்கும்போதே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா படப்படன்னு வெடித்து நம்ம உடம்புல படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அதுக்காக இப்போ வந்து கடுகு வெடிச்சதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன்னா அரைக்கும் போதே நான் வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன். அதனால் ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ தாளித்து ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே சொல்லுங்கள். இந்த ஆரோக்கியமான ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.